இங்கே பாருங்க இது எல்லாம் எந்தளவு பெருசாக இருக்காண்டு. இங்கே பாருங்க ஒரு பெரிய கத்தரிக்காய் உண்டு. இங்கே பெரிய மிளகாய், பூவெல்லாம் நிறைய போட்டுருக்கணும். வாழையை பார்த்தீங்களா, வாழை வந்து அந்த மாதிரி வளர்ந்துட்டார். வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பாலாஸ் கார்டன் ஜெர்மனி. இன்றைக்கு வந்து 6வது கிழமை ஆயிட்டது. வாங்க பார்ப்போம் என்ன மாதிரி எல்லாம் வளர்ந்துருக்கான்னு சொல்லி. ஓகே, இங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் ஹீகம்பா கோர்க்கன் இதில் நிறைய பிடுங்கிட்டோம் எல்லாம். ஆனால் அவர் இன்னும் காய்ச்சி கொண்டிருக்கிறார். இங்கே பாருங்க, இது கடைசியாக கிடக்குது. ஆனால் கணக்கை பிடுங்கியாச்சு. இல்லை பார்த்தீங்கன்னா தெரியும், கணக்கையெல்லாம் பிடுங்கியாச்சு. அதுலேயும் கணக்கை காய்ச்சிருந்ததாங்க மற்ற பக்கம், அதுவும் கணக்கை பிடுங்கிட்டோம். இங்கே பாருங்க இது எல்லாம் எந்தளவு பெருசாக இருக்காண்டு. நீங்கள் முதல் வீடியோவில் பார்த்துருப்பீங்களா. ஆனால் அதில் இப்போ டெண்டை விட்டுருக்குறோம். அந்த நெத்தெடுக்கலாம். இது இதில் கணக்கை பிடுங்கிட்டேன். நிறைய காய்ச்சி நிறைய பிடுங்கியாச்சு. இதில் இந்த சலாட்டெல்லாம் எடுத்துட்டோம். முழுக்க எல்லாம் சாப்பிட்டு முடிஞ்சது. இனி கத்தரிக்காயும் மிளகாயும் காய்ச்சி கொண்டிருக்கு. நம்ம வேறவங்க எல்லாம் பூ பிஞ்சு நிறைய பூ, கத்தரிக்காய். இதில் ஒன்று அழுகி கொண்டு வரார். என்னென்னு சொன்னால், இதில் மழையும் வெயிலும் மாறி மாறி வந்து கொண்டிருக்கிறதால இதில் கொஞ்சம் பிரச்சனை ஆகுது. நான் யோசிச்சிருக்கிறேன் உள்ளுக்க கொண்டே வைப்பமான்னு சொல்லி எல்லாத்தையும் கொஞ்சத்தை. என்னெண்டா எனக்கு தெரியல அது சரியாக வருமானு சொல்லி. இந்த முறை நிறைய நடுவிலும் மழையும் இது மாத்தான் இருக்கு. இப்போ தக்காளி எல்லாம் பார்த்திங்கன்னா நிறைய இங்கே எல்லாம் கருகி கொண்டு வருது. என்று சொன்னால் தக்காளிக்கு கண்டிப்பாக நிழலும் தேவை, அதோட மழை பெருசாக இருக்கக்கூடாது. இல்லைன்னு சொன்னால் பிரச்சனை ஆகும். இங்கே பார்த்திங்கன்னா தெரியும், எல்லாம் காஞ்சி போச்சு. என்னுடைய தக்காளியை கொண்டு வீட்டை தான் உள்ளுக்குள்ளே தான் வைக்க போகிறேன். அதையும் நான் ஒரு வீடியோ ஒன்று போகிறேன், எப்படி உள்ளுக்குள்ளே அதாவது இன்டோரில் அப்படி தாவரங்களை வளர்க்குறேன்னு சொல்லி. இப்போ இதெல்லாம் கத்திரிக்காய் பாருங்க, இன்னும் ஒரு கிழமை 2 கிழமையில் பிடுங்கக்கூடிய மாதிரி வந்துடும். மண்டலத்துக்கு நிறைய காய்கள் வரும். போய் வச்சு கொண்டிருக்கலாம். இந்த தக்காளி ஒன்று தப்பி நிற்குது. இதை கொண்டே நான் உள்ளுக்க வைக்க போகிறேன். இப்போ இந்த காட்டுறேன். இது பாருங்க ஒரு பெரிய கத்தரிக்காய் உண்டு. இங்கே பெரிய மிளகாய், இதுலேயும் தக்காளி. இது நான் ஏற்கனவே உங்களுக்கு முதலே வீடியோவில் சொன்னான். இது வந்து இன்னொரு மர கொப்பொண்டை வெட்டி இதில் வச்சு தான் இது முளைச்சி கொண்டு இருக்குது. முதல் வீடியோவிலே நான் சொல்லியிருந்தேன். அதால் ஒரு மரம் வேணால் காணும் 4-5 மரத்தை உருவாக்குறதுக்கு. இந்த நிலைமையில் தான் இப்போ இருக்கிறார். இங்கே பாருங்க, எல்லாம் பிஞ்சு வைக்கணும். இது வந்து காய்ச்சி கொண்டே இருக்கும். அப்படியே பிஞ்சாக வந்து நிறைய காய்ச்சி கொண்டே இருக்கும். நான் கணக்கை பிடுங்கிட்டேன் ஏற்கனவே. பார்த்தீங்கன்னா தெரியும், இல்லை கணக்க இதுகள் வச்சு எடுத்து சாப்பிட்டுட்டோம். யாராவது இந்த சேனலுக்கு புதுசாக இருந்தால் இது வந்து ஒரு அப்டேட் வீடியோ. இந்த மற்ற வீடியோவில் பார்த்தீங்கன்னு சொன்னால் தான் புரியும் உங்களுக்கு. இது வந்து மண் இல்லாமைக்கு தண்ணியில் தாவரங்களை வளர்த்து கொண்டிருக்கு. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தொடர்ந்து நாங்கள் வீடியோவை பார்ப்போம். வாங்க. இங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் பூவெல்லாம் நிறைய போட்டுருக்கணும். வாழையை பார்த்தீங்களா, வாழை வந்து அந்த மாதிரி வளர்ந்துட்டார். நான் இதை பிரித்து வைக்கணும். இல்லை கணக்கை குட்டிகள் போட்டுட்டுனா எல்லாருக்கும் கொடுக்கணும்.
உங்களுக்கு யாருக்கும் தேவைன்னு சொன்னால் கமெண்ட்ஸில் எழுதுங்க. கிட்ட இருந்தால் வந்து எடுத்துகிட்டு போங்க. தூர இருக்கிற ஆட்களுக்கு நான் இல்லைன்னா அனுப்பணும், அவ்வளோதான். யாருக்கும் தேவைன்னு சொன்னால் கான்டாக்ட் பண்ணுங்கள் என்னோட. என்ன வடிவான பூவெல்லாம் பூத்துருக்கண்டு. ரோஸ் இதுலேயும் ஒரு ரோஸ்ன்ற இது பார்த்திங்கன்னு சொன்னால் ரபாபா. ரபாபா சில பேருக்கு தெரிஞ்சிருக்க நினைப்பேன். இந்த தண்டு வந்து புளியாக இருக்கும், கேக் செய்கிறது அதில். யா ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கு 6வது கிழமை. இப்படித்தான் இந்த நிலைமையில் தான் இந்த தோட்டம் இருக்கின்றது. ஓகே, வேறு கொஞ்சம் காட்டுறேன். இதில் கீரை போட்டுனாங்க. இங்கே வரணும், கீரை கணக்க பிடுங்கிட்டோம். இதில் பார்த்தா தெரியும், இதில் நுள்ளி விட்டுருக்கு. இனி இதிலேருந்து தண்டிலேருந்து திருப்பி வளருவார். அதில் ஃபுல்லாக நாங்கள் பிடுங்காமைக்கு இப்படி நுள்ளி கொண்டு போகிறோம். பூச்சியும் அடிச்சிட்டுது. இதுதான் ஒரு பிரச்சனை. என்னென்னா, நிலத்தில் கீரை போட்டால் பாருங்க புல், மற்றது பூச்சி. இப்போ அங்கே பார்த்திங்கன்னு சொன்னால் ஒரு பூச்சி இருக்காது, ஒரு புழு இருக்காது, எல்லாம் அந்த மாதிரி நீட்டாக இருக்கும். இதுதான் இதுக்கும் அதுக்கும் உள்ள வித்தியாசம். பாருங்க, இதில் உருளைக்கிழங்கு எல்லாம் காய்ச்சி முடிஞ்சது. இதில் பார்த்தா திடீர் மேலே வச்சிருக்கேன். எல்லாம் மேலே மண் போடாதில் மேலே வந்துட்டுது. இனி இன்னும் 1 கிலோ மேலே கிண்டி எடுக்கலாம். உருளைக்கிழங்கெல்லாம் எல்லாம் பிரைட் ஆகிட்டு இந்த மாதிரி எல்லாம் பார்த்திங்கன்னா தெரியும். மேலே இங்கே மேலால் ஆனால் இந்த பச்சை வந்தாண்டா சாப்பிடல. அது கிழங்கு வச்சுருந்தேன். நிறைய பேர் கிழங்கு இருக்கும். இது இப்படியே வச்சுட்டு நல்லா காய விட்டு விண்டருக்கு பிறகு மடுக்கலும். எல்லா கிழங்கு இது ஃபுல்லாக உருளைக்கிழங்கு. வா நிலத்தில் தான் வைப்பா. நான் வாண்ட இது இங்கே வெங்காயம் வச்சுருக்கேன் புதுசாக. அடுத்தது இதில் பீட்ரூட் வச்சுருக்கீங்க. பாருங்க, பீட்ரூட் கிழங்கு வந்துட்டு இதுதான் பீட்ரூட் கிழங்கு வந்துட்டு. நிறைய பீட்ரூட். இதில் வெண்டி மரம். இவன் பூ வைக்க போகிறார். மொட்டு வச்சுட்டு மொட்டு வச்சிருக்க பாருங்க. எல்லாம் வண்டி. பாருங்க, நிலத்தில் வச்ச கத்தரிக்காய் மரம். ரெண்டும் ஒரே நேரத்தில் வச்சது. தண்ணியில் வச்சதும் இது நிலத்தில் வச்சதும் இதுதான் இருக்குது. யாருங்க தக்காளி. இதுதான் பிரச்சனை. இந்த மழை வந்தால் இப்படி பிரச்சனையாக பிஞ்சுகள் எல்லாம் ஒரு கரப்படிக்குது. இந்த இப்படியான பிரச்சனை வரும். இப்படி நிறைய காய் வச்சிருக்கு, அதில் பூத்து கொண்டு இருக்குது. மழை தான் ஒரு பெரிய பிரச்சனை. மழை எல்லாது குளிர் இருந்தால் அப்படியான பிரச்சனை வரும். இந்தியாவில் வரும் காய்ச்சிருக்குது.
காய்ச்சிருக்கு. இது வந்து பாவக்கொடி பந்தல் ஒன்று போடணும். பார்த்தீங்களா, இதில் இந்த ப்ரோக்கோலி இதில் வந்து நத்தை அதுகள் வந்து தின்னுட்டுது. மேலே வச்சா இந்த பிரச்சனை இல்லை, பாருங்க இதெல்லாம் தின்னுட்டுது. இது கோவா, இதுவும் தின்னுட்டு அவன் மூடி வச்சே உள்ளால ஒரு ஏதோ தின்னுட்டு வந்து சுட்ச் பண்ணி வச்சு எல்லாம் மூடி வச்சு ஒன்றத்தை வரக்கூடாதுன்னு வச்சு அது கடைசியாக அதே மாதிரி தின்னுட்டு. இதுதான் பிரச்சனை, இதில் வைக்கிறதுக்கும் அதில் வைக்கிறதுக்கும் உள்ள பிரச்சனை. இதில் வெங்காயம், இது வந்து போஞ்சி, ஒவ்வொரு டைப்பான போஞ்சி விட்டுருக்குறா. பாப்போம் என்ன மாதிரி வருதுண்டு. யாருங்க வாழ்நாள் முழுக்க புல்லை கொத்தி 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 எடுத்துக்கொண்டே இருக்க வேண்டிய. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் பார்த்துருப்பீங்க இப்போ மண்ணில் வச்சதுக்கும் இந்த டியூப்பில் வச்சுருக்கிறதுக்கும் எவ்வளோ வித்தியாசம் இருக்குன்னு சொல்லி. ஒரு வேலையும் இல்லை, நான் வந்து எப்படியும் சும்மா வந்து ஒருக்கா ஆசைக்கு பார்த்துட்டு போகிறோம், அவ்வளோதான். நார்மலாக பார்த்தீங்கன்னா 4-5 கிழமைக்கு வரவே தேவையில்லை. ஓகே, உங்களுக்கு ஏற்கனவே சொன்ன மாதிரி நான் ஒவ்வொரு கிழமை இல்லை 2 கிழமைக்கு ஒருக்கா இந்த வீடியோவை அப்டேட் பண்ணி கொண்டிருப்பேன். தொடர்ந்து பார்த்து கொண்டிருங்க. அடுத்த வீடியோவில் உங்களுக்கு நான் என்ன மாதிரி இன்டோரில், அதாவது வீட்டுக்குள்ளே எப்படி ஃப்ளாண்டை வளர்க்குறன்றதை அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். ஓகே, மீண்டும் சந்திக்கும் வரை ஜெர்மனிலிருந்து பாலா. நன்றி, வணக்கம். இந்த வேர் வந்து முட்டோணும் எல்லாம் தண்ணியில் அப்படியே வச்சு விட்டா சரி. இவ்வளவுதான் வேலை, சரியான ஈஸி. யாருமே வீட்டில் செய்யலும், யாருமே ஒரு பிரச்சனை இல்லாமல் வளர்க்க.